வெல்கம் டு தமிழ் அமிர்தம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான சாஃப்டான நெய் மைசூர் பாக் எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம் வாங்க. தேவையான பொருட்கள்: 100 கிராம் கடலை மாவு, 200 கிராம் ஜீனி, 100 மில்லி ரீஃபைண்ட் ஆயில், 100 மில்லி நெய். இப்போ கடலை மாவை அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு பச்சை வாசம் போக வர வறுத்துக்கிடுவோம். குறைச்ச தீயில் வச்சுக்கிறணும், அப்போ தான் நல்லா வறுபடும், இல்லாட்டா மேலே கருகிரும். நல்லா பச்சை வாசம் போக வர நல்லா வறுத்துக்கிறணும். ஒரு வாசம் வரும், அந்த வாசம் வரும் வரைக்கும் நல்லா வறுக்கணும். வறுத்த மாவை இப்போ மாவு ஜலிக்கிற சல்லடையில் ஜலிச்சுட்டு இந்த மிக்சிங் பவுலில் மாற்றியிருக்கேன். அடுத்து அந்த 100 மில்லி ரீஃபைண்ட் ஆயிலை காய்ச்சி நல்லா சூடு பண்ணி சூடோடு இந்த மாவில் ஊற்றணும். பச்சையாக ஊற்றக்கூடாது, நல்ல சூடோடு ஊற்றி ஒரு ஸ்பூனை வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கிளறணும். இந்த மாதிரி கிளறி நல்லா இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் எடுத்து வச்சுருக்கிற ஜீனியை போட்டுட்டு அந்த ஜீனி முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு கொதிக்க விட்டுருவோம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை எடுத்து லேசாக அப்படி கையை இப்படி ஒட்டுனா கையில் ஒட்டும், அந்த கம்பி பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். கொதிச்சிருச்சுப்பா. இதை லேசாக இப்படி கையில் தொட்டு பார்த்தோன்னா பிசு பிசுன்னு ஒட்டும். அந்த ஸ்டேஜில் இந்த மாவை எடுத்து நல்லா விட்டு கிளறிக்கிட்டே வரணும். நல்லா எல்லாத்தையும் வலிச்சு விட்டுக்கோங்க. நல்ல பபுளாக வரையில் இந்த நெய் எடுத்து வச்சுருக்கிற நெய்யை பாதி ஊற்றுங்க, பாதி ஊற்றி கிண்டணும். நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ மீதி இருக்கிற நெய்யை பூரா ஊற்றி இறக்கிடுவோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நெய் தடவி வச்சுருக்கிறேன். அந்த நெய் தடவுனதில் இந்த நம்ம ரெடியாகி வச்சுருக்கிற மைசூர் பாகை நல்லா இப்படி பரப்பி விட்டுருவோம். நான் நெய் மைசூர் பாக், அதனால் ஊற்றியிலே நம்ம கோடு போட வேண்டியதில்லை. அப்புறமா ஆறுன வெட்டி போட்டுக்கரலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே விட்டுறணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறவும் ஒரு கத்தியை எடுத்து அப்படி கோடு போட்டுக்கிறோம். நம்ம என்ன சைஸில் நம்மளுக்கு அந்த துண்டு தேவையோ அந்த சைஸில் வச்சு நல்ல சாஃப்டாக வந்திருக்கு. நீங்கள் மறக்காமல் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் அனுப்புங்க. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன்.